அனைவருக்கும் வணக்கம். ஒரு பெண் தன்னுடைய வீட்டிலேருந்து கணவன் வீட்டுக்கு வரும்போது ஏகப்பட்ட ஆசைகளோடு வருவாங்க. தன்னுடைய அப்பா அம்மா கூட இருக்கும்போது ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் இருக்கும். இந்த டயத்துக்கு மேலே நீ வெளியே போகக்கூடாதுமா, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடணும், அந்த ஃப்ரெண்டு கூட போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க நினைக்கிறத ஈஸியாக செஞ்சிட முடியாது. ஆனால் தன் கணவன் கூட போனதுக்கப்புறம் தான் சொல்கிறத தன் கணவன் கேட்பார். அவர் மூலியமாக நமக்கு பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் நம்ம அனுபவிச்சுக்கலாம். கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிற கண்டிஷன்ஸ்லாம் அங்கே தளர்த்தப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஆசையாக கணவன் வீட்டுக்கு பார்த்திங்கன்னா போவாங்க. அன்விதா சர்மா அப்படிங்கிற ஒரு பெண் டெல்லியில் கட்டி கொடுக்கப்படுறாங்க. அவங்க ஒரு மெசேஜ் தன்னுடைய கணவனுக்கு என்னென்னா, சமைத்து விட்டேன் சாப்பிடுங்கள் கௌரவ் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிவிட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்க. இந்த வார்த்தையிலேயே அவங்க எவ்வளோ வேலை வாங்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு புரியுது. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க. இங்கே உள்ள என்னுடைய மாமனாருக்கும் மாமியாருக்கும் ஒரு பணிப்பெண் தான் தேவைப்பட்டிருக்காங்க, ஒரு மருமகள் கிடையாது. இவங்க டீச்சர் அப்படிங்கிற காரணத்தினால இவங்களுக்கு சம்பளம் கொண்டு வர்ற ஒரு நபராகவும் பணிப்பெண்ணாகவுமே என்னை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. என்னால் முடியலை அப்படின்னு எழுதி வச்சுக்கிட்டு தன்னுடைய பையனை நீங்கள் எப்படியாவது பார்த்துக்கோங்க அப்படிங்கிற உருக்கமாக ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பா அம்மா போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு மாப்பிள்ளையவும் மாமனாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மாமியாரை பார்த்திங்கன்னா தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாமியாருக்கு இதை பார்க்குற மாமியார்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி கொஞ்சம் நடந்துக்கிட்டாலும் தன் வீட்டுக்கு வந்த அந்த பொண்ணை ஒரு மகள் அளவு யாரும் பார்த்துட முடியாது. கொஞ்சமாவது கன்சிடர் பண்ணுங்கள். அவங்க வீட்டை விட்டு அவங்க வீட்டில் இருக்காங்க. நீங்களும் மருமகளாக இருந்து மாமியார் ஆனவங்க தான். உங்களுக்கும் ஒரு பெண் இருந்து இன்னொரு வீட்டில் கட்டி கொடுத்துருப்பீங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி நடந்தால் தான். பசங்களை மட்டுமே பெற்றிருக்கிற ஒரு சில அம்மாக்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த விஷயம் தெரியாது, புரியாது. அவங்களால பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. நான் பையனை பெற்றிருக்கேன்னு பார்த்திங்கன்னா அப்படியே கெத்துங்கிற மாதிரி பேசிக்கிடுவாங்க. பெண்ணை பெற்று வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்தா தான் அதோடைய வலி புரியும். சில பேர் அப்படி தான் இருக்காங்க. இந்த பொண்ணை இவங்க கொஞ்சமாவது மதித்து பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு இறந்துருக்காது. ஆனால் இன்னொரு விஷயம், ஒரு டீச்சர் அளவுக்கு படித்து இருக்கிறவங்க சூசைட் பண்ணிக்கணும் அவசியம் இல்லை. இப்போ உள்ள காலத்தில் எவ்வளோ வழிகள் இருக்குது. ஒரு சின்ன பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் யோசிச்சு வெளியே வந்தீங்கன்னா உங்களால் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துருக்க முடியும். உங்கள் அழகான பையனை நீங்கள் நல்லா பார்த்துருக்க முடியும். சூசைட் ஒரு தீர்வு கிடையாது. தயவு செஞ்சு 4 பேர்கிட்ட பேசுங்க, வெளியே சொல்லுங்கள் என்ன நடக்குன்னு. உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். உங்கள் டார்ச்சர் பண்ணிட்டு அவங்க நல்லா தான் இருக்காங்க, நீங்கள் தான் செத்துட்டீங்க உங்கள் பையனை பார்க்க முடியாமல்.